டாக்டர்ஸ் நேரம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா பிசிஷியன். ஸோ இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம்னா, குடல் ஆரோக்கியமே உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா அது எப்படி நம்ம கிளீன் பண்றது? இப்ப யூஸ்வலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பற்கள்ல ஈறுகள்ல கரை படியுது, இல்ல அழுக்கு சேருது, பிளேக்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பல் துளக்குறோம். அதே மாதிரி கண்கள்ல இருக்கக்கூடியதை நம்ம வெளித்தள்ளணும் அப்படின்னா ஐ வாஷ் பண்றோம். மூக்கு கழுவுறது, இந்த மாதிரி உடல் இது பண்றது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த கழிவுகள் அதிகமாக நம்ம உடம்புலயே கழிவுகள் அதிகமாக தங்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடல், கொலன் தான். யூஸ்வலா பாத்தீங்கன்னா சராசரியா ஒரு மனிதனுக்கு குடல்ல மற்றும் அவனோட எடையில ஒரு 3 கிலோ எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பல பேருக்கு குடல்ல தான் இருக்கும். அதனாலதான் யூஸ்வலா சில பேருக்கு என்னன்னா பர்கேஷன் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டிவார்மிங் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா மறுநாள் கிட்டத்தட்ட உடல் எடை 3 கிலோ குறைஞ்சிருப்பாங்க. ஏன்னா இவங்களோட கழிவுகள் அவ்வளோ இருக்கு. சோ கழிவுகள் அங்க அவ்வளோ இருக்கிறப்ப அந்த இடத்த நம்ம சுத்தப்படுத்துறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பாரம்பரிய மருத்துவமான நமது சித்த மருத்துவ முறை, ஆயுர்வேத மருத்துவ முறையில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேதிக்கு தான் கொடுப்பாங்க. சோ பேதிக்கு கொடுத்துட்டு தான் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா குடல் மற்றும் அது கிளீன் ஆகுறது கிடையாது. சோ அங்க இதாச்சு அப்படின்னா லிவர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கிளென்ஸ் கொடுக்கும், ஒரு டீடாக்சிஃபை பண்ற மாதிரி மைல்டு ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கறதுனாலதான் கொடுப்போம் யூஸ்வலா. ஆனா இது நபருக்கு நபர் வேறுபடும். சில பேருக்கு மாத்திரையா கொடுப்போம், சிலருக்கு குழம்பா கொடுப்போம், சிலருக்கு எண்ணெய்களா கொடுப்போம். அவங்க நோய் நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி வெஹிக்கலை மாத்துவோம். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம மருத்துவரிடம் போய் இது பண்ணணும். சோ அப்ப நார்மலா நம்ம வீட்டுல நம்ம எப்படி நம்ம கோலானை கிளென்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறதா. ஆக்சுவலா இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய சென்டர்ஸ்ல டீடாக்சிஃபையிங் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோலான் கிளென்சிங் அப்படிங்கக்கூடிய மிஷின் இருக்கு. சோ இந்த மிஷின்ல என்ன செய்வாங்க, நிறைய கேலன்ஸ் இருக்கக்கூடிய தண்ணீர், லிட்டர் கணக்குல தண்ணீரை உள்ள பீச்சி அடிச்சு சோ வாஷ் பண்ணி கொண்டு வர்ற மாதிரி இருக்கு. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஓரளவு தூரத்திற்கு தான் போகும். ஃபுல்லா அந்த கோலன் ஃபுல்லா இது கவர் ஆகாது. சோ டிசெண்டிங் அந்த லோயர் போர்ஷனை மட்டும்தான், கீழ் உள்ள பாகம் மட்டும்தான் ஈஸியா கிளென்ஸ் ஆகுமே தவிர வராது. இன்னொன்னு இது சரியான ப்ரொசீஜர் பண்ணணும். ஏன்னா சரியான ப்ரொசீஜர் பண்ணல அப்படின்னா எலக்ட்ரோலைட் சீர் இல்லாமல் போகும், இல்ல அங்க பங்க்சர் போன்றவை ஏற்படும். சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டவர்கள் கூட உண்டு, டெத் வரைக்கும் கூட கொண்டு போயிருக்கு இந்த மாதிரி ப்ராப்பரான ப்ரொசீஜர்ஸ் பண்ணாம இருப்ப. சோ அப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், சரியான நபர்களிடம் போய் செய்யணும், இல்லைனாலும் அது பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். அப்ப வீட்லயே நம்ம ப்ராப்பரா ஒரு கோலான் கிளென்சிங் பண்ண என்ன முறை அப்படிங்கிறது பார்ப்போம். இதுக்கு நிறைய இருக்கு. தண்ணீர் இருக்கு, சில வெறும் இந்த டைரி இந்த மோர் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு கிளென்சிங் பண்ற முறை இருக்கு. இல்ல நார்மலா சிலர் எனிமா கூட எடுப்பாங்க, அந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கு. சிலர் காய்கறிகள் அந்த மாதிரி வச்சு எடுக்கிறதும் இருக்கு. இதுல என்னன்னா சேஃபான ஒரு மெத்தடை பார்க்க போறோம். என்ன அப்படின்னா உப்பு நீர் கரிசலை கொண்டு எப்படி நம்ம கோலான் கிளென்சிங் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம், அப்புறம் யாரு பண்ணலாம் யாரு பண்ணக்கூடாது, கவனத்தில் இருக்கிறது என்னங்கிறத பாருங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்களா, அந்த வீடியோவோட முன்பகுதி இருக்கு பாத்தீங்களா, எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத மட்டும் பார்த்துட்டு ஓகே இது பண்ணிடலாம், வெயிட் குறையுதா பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த பிற்பகுதியா நம்ம சொல்றத பாக்குறது கிடையாது. சோ இது நமக்கு ஏற்புடையாதது இல்லையா, ஏன்னா கொஞ்சம் நம்ம பிறண்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய இழப்பு ஏற்பட்டுரும். சோ அதனால முழுமையாக இந்த வீடியோல பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2:2:2 ரேஷியோல தான் நம்ம எடுத்துக்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 எலுமிச்சை பழம் எடுக்கிறோம். நம்ம நார்மல் சைஸ் எலுமிச்சம்பழம் 2 எலுமிச்சை பழம் எடுக்க போறோம். அடுத்து தண்ணீர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 லிட்டர் தண்ணீர் எடுக்கிறோம். இதனுடன் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உப்பு 2 டீஸ்பூன். சோ 2 டீஸ்பூன் அப்படிங்கிறது ஒரு 4.8 கிராம், அதாவது அப்ராக்சிமேட்டா ஒரு 9ல இருந்து 10 கிராம் உப்பு எடுத்துறோம். இப்ப நம்ம இரவு என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உப்பை யூஸ்வலா இதற்கு எந்த உப்பு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
நான் அயோடைஸ்ட், அயோடின் இல்லாத சால்ட் தான் யூஸ் பண்ணணும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இது ஓவர்லோடு நம்ம அயோடின் பண்ணிடக்கூடாது, நம்ம தேவைக்கு மீறி, அதுக்காக தான். இல்ல நார்மலா நம்ம எடுக்கக்கூடிய இந்த உப்பே வந்து எடுத்துடணும். சோ இந்த உப்பை இந்த தண்ணீர்ல போட்டு ஒரு கொதி வந்து வர வைக்கணும், கொதிக்கணும். சோ எப்படின்னா இந்த 2 லிட்டர் தண்ணீர் வந்து 1.25 லிட்டரா வந்து கொதிச்சு வத்தணும். சோ வத்தினோடனே மூடி இரவு நேரத்துல நம்ம விட்டுறணும், ஓவரால் நைட் விட்டுறணும். மறுநாள் காலை என்ன பண்ணணும்னா இதை லைட்டா சூடு பண்ணணும். சூடு பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா இந்த 2 எலுமிச்சை இருக்கு பாத்தீங்களா, அதோட சாரை அதை பிழிஞ்சு விட்டுறணும். பிழிஞ்சு விட்டுட்டு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து அதுல இருந்து எடுத்து பருகணும். பருகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணணும். அரை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கிளாஸ் தண்ணீர் வந்து இது பண்ணணும். ஸோ இது இவ்வளவு பாயில் பண்ணாலும் மேக்சிமம் எவ்வளவு தேவைப்படும்னா ஒரு 4 டம்ளர் தண்ணி, அதாவது 800 ml தான் பெரும்பான்மையா தேவைப்படும். சோ இப்ப என்னன்னா இந்த தண்ணீரை எடுக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா கழிச்சலாக வந்து ஆரம்பிக்கும். சோ கழிச்சலாக ஆரம்பிக்கும். எவ்வளவு நேரம் நம்ம வந்து இந்த மாதிரி பார்க்கலாம், எவ்வளவு நேரம் இந்த தண்ணீரை வந்து குடிக்கணும். நீங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை, பின்னாடி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க ஃபர்ஸ்ட் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை, பின்பு வந்து அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை, அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மலம் வந்து கழியும், அதுக்கப்புறம் மஞ்சள் நீர் போன்று கடுகும், அப்புறம் திப்பி போன்று வரும், பச்சை நிறமாக வரும். ஒரு ஸ்டேஜ்ல நம்ம குடித்த நீர் இருக்கு பாத்தீங்களா அப்படியே வந்து வாஷ் அவுட் ஆகும். சோ அப்பதான் வந்து என்ன அப்படின்னா ஓகே நமக்கு கொலன் ஓரளவுக்கு கிளென்ஸ் ஆயிருச்சு அப்படின்ட்டு அதன் பிறகு நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா மோர் வந்து குடிக்க ஆரம்பிக்கணும். ஏன் மோர் வந்து குடிக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதற்கு நம்ம வந்து நமக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல பாக்டீரியா இருக்கக்கூடிய ஒரு கலவை வந்து நம்ம கொலானுக்கு போகணும். அதுக்காக தான் மோர் வந்து எடுக்கிறோம். கண்டிப்பா வெண்ணெய் நீக்கப்பட்ட மோர் வந்து நம்ம எடுக்கணும். இந்த மோர்ல வந்து நான் இஞ்சி போட்டுக்கலாமா, பச்சை மிளகா போட்டுக்கலாம், கருவேப்பிலை, இப்ப அதெல்லாம் தேவையில்லை. வெறும் நீர் மோர், அதுல உப்பு சேர்த்திருந்தா போதும், வேற எதுவும் சேர்க்க வேண்டாம். வேணும்னா சீரகத்தூள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம், பட் முடிஞ்ச அளவு அதுவும் அவாய்ட் பண்றது நல்லது. அப்புறம் வேணும்னா மோர் சாதம் வந்து சாப்பிட்டுக்கலாம். சோ இந்த மாதிரி ப்ரொசீஜரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம், இது எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை எடுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம் பாத்தீங்களா, எடுத்த பிறகு கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணீங்கன்னா யூஸ்வலா கழிச்சல் 3 மாதம் இல்லைன்னா 6 மாதத்திற்கு ஒரு முறை வந்து எடுக்கலாம். இந்த மாதிரி எடுக்கிறது மாதத்திற்கு ஒரு முறை வந்து எடுக்கலாம், இல்ல 3 மாதம் 6 மாதத்திற்கு ஒரு முறை வந்து எடுக்கிறத வந்து நம்ம வழக்கமாக வச்சு கொள்ளலாம். இந்த ப்ரொசீஜர் எடுக்கிறோம் பாத்தீங்களா, சோ இந்த ப்ரொசீஜர் எடுக்கும் பொழுது நம்ம குடல்ல இருக்க கழிவுகள் ஃபுல்லா நம்ம டீடாக்ஸ் ஆயிடுறோம்னா கிடையாது, ஒரு கிளென்ஸ் பண்ற மாதிரிதான். இது வந்து ஒரு மெக்கானிக்கலா நம்ம கிளென்ஸ் பண்றோம், அவ்வளவுதானே தவிர அதற்கு மேல எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுல வந்து நம்மளோட பாரசைட்ஸ், அதாவது புழுக்கள், அதனுடைய முட்டைகள் இல்ல மத்த கழிவுகள்லாம் முழுமையா வெளிவருமானா கிடையாது. ஏன்னா இது ஒரு மெடிக்கேட்டட் ப்ராசஸ் கிடையாது. இப்ப வந்து யூஸ்வலா நம்மளது சித்த வைத்திய முறையில சில மாத்திரைகள் இருக்கு, சில குழம்புகள் இருக்கு, சில எண்ணெய் முறைகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் மெடிக்கேட்டட். நம்ம வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக டார்கெட் பண்ணி பண்ணுவோம். ஒன்று உடல் இழைப்புக்கா, இல்ல புழுக்கள் இருக்குதா, இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும், கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா, இல்ல சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா அப்படின்னு பார்த்து மெடிக்கேட்டடா கொடுப்போம். இது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. சோ அதனால இது வந்து ஜென்ரலா எடுக்கிறதா. சோ இது எடுத்துட்டோம் நமக்கு கம்ப்ளீட்டா டிவார்மிங் பண்ணிருச்சா அப்படிங்கிறதுக்கு ஆராய்ச்சி தரவுகளும் இல்ல, அதை நம்ம ஊர்ஜிதமாகவும் சொல்ல முடியாது. பட் நம்ம கொஞ்சம் ஃபீல் லைட்டா வந்து ஃபீல் பண்ணுவோம். இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். யூஸ்வலா இந்த உப்பு நீர் கரிசல் நம்ம வெந்நீரோட, வெதுவெதுப்பான வெந்நீரோட சேர்ந்து இருக்கிறப்ப இது வந்து அந்த உணவு குழாயில ஒரு பிரஷர், அழுத்தத்தை உண்டு பண்ணி இந்த உப்பு நீர் கரிசல் என்ன அப்படின்னா யூஸ்வலா நார்மலாவே குடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த புழுக்களை போன்ற நகரும் தன்மை ஒண்ணு இருக்கு. யூஸ்வலா பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் நம்ம பார்ப்போம் பாத்தீங்களா, புழுக்கள் அப்படி உடம்ப இது பண்ணி மேல ஏத்தி இப்படி போகும் பாத்தீங்களா, அது மாதிரி இது பண்றதுனால ஈஸியா வந்து எதுவுமே இல்லாம டக்குன்னு வாஷ் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதுதான் இங்க நடக்கக்கூடிய ஒரு விஷயம். காத்துல இந்த ப்ளோட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. ஏன்னா நம்ம ஸ்கேன் பாக்குறப்ப சொல்லிருவோம் அப்ஸ்கர்ட் பை பவல் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, காற்று அடைத்திருக்கு அப்படின்ற. சோ அதெல்லாம் வந்து இது கம்ப்ளீட்டா வந்து இது வெளித்தள்ளிடும். அது இதோட பெனிஃபிட்ஸ். சரி டாக்டர், இப்ப வந்து நான் இப்படி இந்த உப்பு கரிசலை வந்து எடுக்கிறேனே, எனக்கு வந்து உப்பு ஜாஸ்தி ஆயிராதா, அதனால எந்த பிரச்சனையும் வரும்னா, இந்த உப்பு நீர் கரிசல் நம்ம எடுக்கக்கூடியது எப்படி செயல்படுதுன்னா ஐசோடோனிக் சொல்யூஷன். அதாவது நம்ம எடுக்கும் பொழுது ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடு ஜாஸ்தியா இருந்தது,
இன்னும் இருந்தது அப்படின்னா ஜாஸ்தியா இருக்கிற சைட்ல இருந்து கம்மியா இருக்கிற சைட்ல சவுடு பரவலா வந்து பரவும். அதான் ஹைப்போடோனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது அப்படி கிடையாது, இது ஐசோடோனிக்கா இருக்கு. சோ அதோட விகிதாச்சாரத்திலேயே இருக்கனால இது நம் குடல் வழியாக உறிஞ்சப்படாது. சோ இது மெடிக்கேட்டடும் கிடையாது, இதுல இருந்து எந்த உப்புக்களும் நமக்கு உறிஞ்சப்படாது. சோ அப்ப ஒரு ஃபாஸ்ட் வாஷிங் கொடுத்துடுறோம். அடுத்து இதுல இந்த இந்துப்பு, ஏன்னா ஆக்சுவலா இந்துப்பை பத்தி சில ஆராய்ச்சி தரவுகள் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இந்த சளிச்சவ்வு தாபிதமானதை வந்து தடுக்கக்கூடியது. ஏன்னா நம்ம இந்த மூக்கு கழுவுறப்ப வந்து பார்த்திருக்கோம். சோ அதே மாதிரி இந்த குடல்கள்லயும் சளிச்சவ்வு சில இடத்துல தாபிதம் இருக்கு. சோ அப்ப அது வாஷ் பண்றப்ப நமக்கு அந்த தாபிதத்தை குறைக்கும். அல்சர் பேஷண்ட்ஸ் இதை எடுத்துக்கலாமானா எடுத்துக்கலாம். ஆனா என்ன வகையான அல்சர், உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஊண்டு இருக்கு, எந்த அளவுக்கு யூஸ்வலா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எரித்திமா அப்படின்லாம் நம்ம எண்டோஸ்கோபி போடுறப்ப காமிச்சிருப்பாங்க. அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு அல்சர் பேஷண்ட்ஸ் மட்டும் உங்க மருத்துவர்களை கேட்டு வந்து எடுத்துக்கலாம், இல்லைன்னா மற்றவர்கள் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி சிறுநீரக செயலிழப்பு உள்ளவர்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இதனால உங்களுக்கு பாதிப்பு வரலைனாலும் உங்களுக்கு எந்த அளவுக்கு உடம்புக்குள்ள நீர் இருக்கு, எந்த அளவுக்கு வெளித்தள்ளக்கூடிய தன்மை இருக்கு, எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் சீரா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இல்லைன்னா அது உங்களுக்கு பாதிப்பே இருக்கணும். முடிஞ்ச அளவு சிறுநீரக செயலிழப்பு உள்ளவர்கள் இந்த ப்ரொசீஜரை வந்து எடுத்துக்கணும் கூடாது. ஆனா சிறுநீரகத்துல கற்கள் இருக்கவங்க, உங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலா இருந்தா இதை வந்து தாராளமா எடுக்கலாம். அது மாதிரி கல்லீரல்ல வந்து பாத்தீங்கன்னா லிவர் சிரோசிஸ் உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்னலா ப்ளீடிங் ஆகி பேண்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க, அவங்க வந்து இதை எடுத்துக்கொள்ள கூடாது. அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் எல்லாம் இருக்கு அப்படின்னா அவங்க இதை வந்து எடுத்துக்கலாம். சோ இது என்னன்னா ஜென்ரலா ஒரு வாஷ் பண்ற மாதிரி, மெக்கானிக்கலா வாஷ் பண்ற மாதிரி ஒரு விஷயம். பெரிதாக சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது, யாரையும் எதிர்பார்த்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொன்னோம் பாத்தீங்களா, அந்த நோயாளிகளை தவிர மற்றவர்கள் ஒரு மாதத்திற்கு ஒரு முறையோ இல்லை 3 மாதத்திற்கு ஒரு முறையோ 6 மாதத்திற்கு ஒரு முறையோ வந்து எடுத்துக்கிறது நல்ல பலன் தரும். இதை எடுக்கிறதுக்கு முதல் நாளே வந்து கொஞ்சம் செட்டிலா வந்து உணவு எடுத்துக்கணும், கஞ்சி அந்த மாதிரி எடுத்துக்கணும். நான்வெஜ் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு மறுநாள் எடுத்தோம்னா தீர முடியாத வயிற்று வலி வரும். ஏன்னா அவ்வளவையும் ஃபோர்ஸ் பண்ணி வெளி தள்ளுறப்ப வயிற்று வலி வரும். சோ நமக்கு என்ன ஒரு தவறான புரிதல் வந்துரும்னா, நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணது தவறோ அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். அதனால ஆரோக்கியமான உடல்நிலை உள்ளவர்கள், நான் பீரியாடிக்கா மெடிக்கல் ஹெல்த் செக்அப் பண்றேன், எல்லாமே நார்மலா இருக்குங்கிறவங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த கோலான் கிளென்ஸ் அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை தரும். நன்றி.